ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை வாழைப்பூவில் தான் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம ஆனியன் பக்கோடா சாப்பிட்ருப்போம், அதே மாதிரி நிறைய வகையில் பக்கோடா சாப்பிட்ருப்போம். ஆனால் வாழைப்பூவில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க, நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனும், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண புதினா இலையும், அதே போல் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பரட்டிக்குங்க. அதாவது அந்த மசாலா பவுட்ரு வாழைப்பூவோட மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மாவு. அப்புறம் வாழைப்பூவில் ஒட்டாது. அதே போல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மசாலாவும் ஒட்டி இருக்கணும். அதே நேரத்தில் அதிகமான மசாலாவும் தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துடலாம். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுட்டு டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம சுட சுட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வாழைக்காய் பக்கோடா பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது சூடாக சாப்பிட தான் நல்லாயிருக்கும். சூடு ஆறி போயிடுச்சுன்னா அந்த மொறுமொறுப்புலாம் போயிடும். சூடாக சாப்பிட்ற நேரம் மட்டும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஈஸியாகவும் சூப்பராகவும் செய்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.